Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சைட் டிஷ் கேட்டகரி capsicum சைட் டிஷ்ங்க. capsicum அப்படிங்கிறது வந்து நான் வந்து வெறும் green capsicum போடாம கொஞ்சம் ரெட் அண்ட் yellow கூட வீட்ல இருந்தது. அதனால இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தாங்க இது. இது வந்து சில ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கும்போது ஃபுட் வந்து கொஞ்சம் ட்ரை வெர்ஷன்ல இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்பில் பண்ணாம சாப்பிடுவாங்க. அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி குருமாவோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரை லஞ்ச் வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி கேப்சிகம் சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேப்சிகம் சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப்சிகம் வந்து நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 க்ரீன் கேப்சிகமும் 1 வந்து எல்லோ அண்ட் ரெட் எடுத்து வச்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டாக்டர்ஸும் அதுதான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு தோல் நீக்கி க்யூப்ஸாக கட் பண்ணது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சிம்பிளான சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் எதுவுமே சேர்த்துக்கல. முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். நம்ம லிட்டால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டொமேட்டோ வந்து லைட்டாக இப்போ சாஃப்டாக இருக்குது, அது போதும். ஜெனரலாக கிரேவிஸ்க்கு வந்து நல்லா குழஞ்சாப்பில் நல்லா சுக்காவாக ஆகிடணும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு தேவையில்லை. நான் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ரொம்ப ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். இது ஒரு ட்ரை சுக்கா சப்ஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஆல் தி 3 கலர் பெல் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் வெறும் க்ரீன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ கேப்சிகம் வந்து இப்போ நல்ல நிறம் மாறி இருக்குது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டிங்கன்னா இதில் பன்னீர் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அடுத்து ட்ரை ஸ்பைசஸ், மஞ்சள் தூள், தனியா பவுடர், சிகப்பு மிளகாத்தூள், ஜீரா பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாக இருக்குது. வெஜிடபிளுக்கு நல்லா ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக பொடியை நறுக்கி கொத்தமல்லியை கூட சேர்த்துக்கலாம். ஸோ our capsicum dry masala is ready. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி கேப்சிகம் சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேப்சிகம் சைட் டிஷ் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலர் பேசிஸில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.